அவனே இந்த பட்டாசு போய் ஊர் தலைவர் கொசுக்கு சரியா தவிக்கிறாங்களா? அப்படியா? புதிய வண்டி குட்டி ஆயிட்டு ஊர் நாசமா போயிடும். பிடிச்சா தூக்கிடுவோம். பார்த்துக்கலாம் வாங்க வாங்க சின்னையா. அப்படியே கட் பண்ணு. இங்க பாருங்கயா, இது தப்புன்னு செஞ்சு யானை பண்றேன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே சண்டை சச்சரவு நடக்கக்கூடாதுன்னா அரசு நாட்டில் வரி கட்டுறவங்க யாரா இருந்தாலும் நீ இந்த ஏலத்தை கேட்கலாம். இந்த ஏலத்தில் ஒன்று என்னன்னா, ஏலத்தில் பிரச்சனைனா ஊர் எடுக்கிறதுனா கட்சி முடிவு. இதில் விருப்பம் இருக்கிறவங்க ஏழை கேட்கலாம். ரூபா 1 டேய் 2பா 3பா. டேய் நீ என்ன ஏலம் கேட்காது? அரசு நாட்டுக்காரன் தான் இங்க ஏலம் கேட்கணும். ஏய் இல்ல மச்சான் அவன் இங்க மச்சான் மாமால கிடையாது. நீ எல்லாம் கொடுத்தது நானா மாமால வீட்டுல வச்சுக்கோ. நம்ம ஊர் பத்தளவுக்கு அவன் வெளியே விட்டுக்காருன்னா மச்சான் மாமால வீட்டுல வச்சுக்கோ. நம்ம ஊர் பொறுத்தளவுக்கு அவன் வெளியூருக்காருன்னா ஏய் அவன் என் மச்சான் அப்படிதான் பேசுவான். ஆயில போய் கட்டி வச்சுருக்க நீ சொல்லு. மச்சான் அவன். ஏய் உன் முறப்பாரத்துலாம் உன் ஊர்ல வச்சுக்க. உட்காரு உட்காரு. சரிப்பா கேளுப்பா. அப்பா 5 எப்பா 10. கேளுடா. கேளுப்பா கேளுப்பா ஏன கேளுப்பா கேளுடா. டேய் கேளுப்பா நீ தான் கேட்கணும். 15 20 25. 30 அண்ணே பட்டாசுண்ணே நிறுத்துங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட ஏலம்லாம் போதும். இப்படி விட்டு கொடுக்காம ஆளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அரசு நாட்டில் வாங்கி வைக்க பொட்டி இல்லை. நீங்க கொடுக்க பணம் இருந்தாலும் இங்க வாங்கி வைக்க பொட்டி இல்லை. அதனால நீங்க அதிகபட்சமா கேட்ட 25 ஊருக்கு போதும். இனிமேல் சீட்டு எழுதி பெருமாள் கிட்ட போடுவோம். அவரு பார்த்து யார் பேரை கொடுக்குறாரோ அவங்க தான் இந்த வருஷம் ஊருக்குள்ள பணம் கட்டணும். அவங்க தான் ஊர் தலைவர். என்ன உங்க எல்லாருக்கும் சம்மதமா? சம்மதம். அப்படியே இப்போ உன் டைலாக். அவனே நீ நாம அவனை கேக்குது. நீ எழுதி போடு பாத்துக்கலாம். உட்காரு. டேய் நீ எடுத்த முடிவு ஊர் எடுத்த முடிவு. அத சொல்லு. அவனே அவங்கள என்ன கேக்குது? நீ எடுத்த முடிவு ஊர் எடுத்த முடிவு. சரி எழுது. டேய் இவன் பாரா இவன் இவ்வளவு நேரம் சீட்டு போட்டு நானே எடுத்துருவேன். சோ இப்போ முத்த அங்கே இருக்கட்டும். கேமரா அதை கட் பண்ணி. பட்டாசனே நீ எப்பவுமே எங்களை சந்தேகமாக பார்ப்ப. ஆனா உன் கையால நீயே என்ன உன் கையாலே படினே. அவனே பள்ளி யார் பேர் வந்திருக்கு? இரங்கோலம். நோ 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 நீ ஏன்டா இருந்தா யார் பேர் வந்திருக்கு? இதுதான் கோல்ஸ்தான். ஏத்துவா இரு 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 இரு. சோ சோ நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் போட்டியில நிறகுலத்தா தான் நம்ம ஊருக்கு தலைவர். அவர் தர 25 லட்சம் ரூபாயில 20 லட்சம் ரூபாயில கல்யாண மண்டபம் கட்டுறோம். மீதி 5 லட்சம் ரூபாயில கோர்ட்டுக்கு செலவழிக்கிறோம். என்னண்ணே சந்தோஷம் தானே? பணத்தை கட்டினேன். அவனே இந்த பட்டாசு போய் ஊர் தலைவர் கொசுக்கு சரியா தவிக்கிறாங்களா? அப்படியா? புதிய வண்டி குட்டி ஆயிட்டு ஊர் நாசமா போயிடும். பிடிச்சா தூக்கிடுவோம். பார்த்துக்கலாம் வாங்க வாங்க சின்னையா. இங்க பாருங்கயா, இது தப்புன்னு செஞ்சு யானை பண்றேன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே சண்டை சச்சரவு நடக்கக்கூடாதுன்னா அரசு நாட்டில் வரி கட்டுறவங்க யாரா இருந்தாலும் நீ இந்த ஏலத்தை கேட்கலாம். இந்த ஏலத்தில் ஒன்று என்னன்னா, ஏலத்தில் பிரச்சனைனா ஊர் எடுக்கிறதுனா கட்சி முடிவு. இதில் விருப்பம் இருக்கிறவங்க ஏழை கேட்கலாம். ரூபா 1 2பா 3பா. டேய் நீ என்ன ஏலம் கேட்காது? அரசு நாட்டுக்காரன் தான் இங்க ஏலம் கேட்கணும். ஏய் இல்ல மச்சான் அவன். மச்சான் மாமால வீட்டுல வச்சுக்கோ. நம்ம ஊர் பொறுத்தளவுக்கு அவன் வெளியூருக்காருன்னா ஏய் அவன் என் மச்சான் அப்படிதான் பேசுவான். ஆயில போய் கட்டி வச்சுருக்க நீ சொல்லு. மச்சான் அவன். ஏய் உன் முறப்பாரத்துலாம் உன் ஊர்ல வச்சுக்க. உட்காரு உட்காரு. சரிப்பா கேளுப்பா. அப்பா 5 எப்பா 10 15 20 25. 30 அண்ணே பட்டாசுண்ணே நிறுத்துங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட ஏலம்லாம் போதும். இப்படி விட்டு கொடுக்காம ஆளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அரசு நாட்டில் வாங்கி வைக்க பொட்டி இல்லை. நீங்க கொடுக்க பணம் இருந்தாலும் இங்க வாங்கி வைக்க பொட்டி இல்லை. அதனால நீங்க அதிகபட்சமா கேட்ட 25 ஊருக்கு போதும். இனிமேல் சீட்டு எழுதி பெருமாள் கிட்ட போடுவோம். அவரு பார்த்து யார் பேரை கொடுக்குறாரோ அவங்க தான் இந்த வருஷம் ஊருக்குள்ள பணம் கட்டணும். அவங்க தான் ஊர் தலைவர். என்ன உங்க எல்லாருக்கும் சம்மதமா?
அவனே அவங்கள என்ன கேக்குது? நீ எத்த முடிவு, ஊர் எத்த முடிவு. சீட்டு போட்டு நானே எடுத்துருவா. சோ பட்டாசனே, நீ எப்பவுமே எங்களை சந்தேகமாவே பார்ப்ப. ஆனா உன் கையால நீயே என்ன ஏன்னா யார் பேர் வந்திருக்கு? இதுதான் கோல்ஸ்தான். ஏட்டா சோ சோ நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் போட்டியில நிறகுலத்தா தான் நம்ம ஊருக்கு தலைவர். அவர் தர 25 லட்சம் ரூபாயில 20 லட்சம் ரூபாயில கல்யாண மண்டபம் கட்டுறோம். மீதி 5 லட்சம் ரூபாயில கோர்ட்டுக்கு செலவழிக்கிறோம். என்னண்ணே சந்தோஷம் தானே? பணத்தை கட்டினேன். அவனே இந்த பட்டாசு பையன் ஊர் தலைவர் போச்சுக்கு சரியா சதிக்கிறாங்களா? அப்படியா? புதிய வண்டி குட்டி ஆயிட்டு ஊர் நாசமா போயிடும். பிடிச்சா தூக்கிடுவோம். பாத்துக்கலாம், வாங்க சின்னையா. இங்க பாருங்க, இது தப்புன்னு செஞ்சு யாருன்னு பண்றேன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே சண்டை சச்சரவு நடக்கக்கூடாதுன்னா அரசு நாட்டுல வரி கட்டுறவங்க யாரா இருந்தாலும் நீ இந்த ஏலத்தை கேட்கலாம். இந்த ஏலத்துல ஒண்ணுன்னா ஏலத்துல பிரச்சனைனா ஊர் எடுக்கிறதுனா கட்சி முடிவு. இதுல விருப்பம் இருக்கிறவங்க ஏழை கேட்கலாம். ரூபாய் 1. 2பா. 3பா. டேய் நீ தானே ஏலம் கேட்காது, அரசநாட்டுக்காரன் தான் ஏலம் கேட்கணும். ஏய் இல்ல மச்சான் அவன். மச்சான் அவன் மலை வீட்டுல வச்சுக்கோ. நம்ம ஊர் பொறுத்த அளவுக்கு அவன் வெளியூர்காரன் தான். ஏய் அவன் என் மச்சான். அப்படிதான் பேசுவான். வாயில நான் போய் கட்டி வச்சிருக்க, நீ சொல்லு. அவன் ஏய் உன் முறப்பாரத்துலாம் உன் ஊர்ல வச்சுக்க. உட்காரு. சரிப்பா. 5 கேளுப்பா. அப்பா 5. எப்பா 10. 15. 20. 25. 30. அண்ணே பட்டாசுண்ணே நிறுத்துங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட ஏலம் எல்லாம் போதும். இப்படி விட்டு கொடுக்காம ஆளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அரசு நாட்டுல வாங்கி வைக்க பொட்டி இல்ல. நீங்க கொடுத்த பணம் இருந்தாலும் இங்க வாங்கி வைக்க பொட்டி இல்ல. அதனால நீங்க அதிகபட்சமா கேட்ட 25 ஊருக்கும் போதும். இனிமேல் சீட்டு எழுதி பெருமாள் கிட்ட போடுவோம். அவரு பார்த்து யார் பேரை கொடுக்குறாரோ அவங்க தான் இந்த வருஷம் ஊருக்குள்ள பணம் கட்டணும். அவங்க தான் ஊர் தலைவர். என்ன உங்க எல்லாருக்கும் சம்மதமா? அவனே அவங்கள என்ன கேக்குது? நீ எத்த முடிவு, ஊர் எத்த முடிவு. சீட்டு போட்டு நானே எடுத்துருவா. சோ பட்டாசனே, நீ எப்பவுமே எங்களை சந்தேகமாவே பார்ப்ப. ஆனா உன் கையால நீயே என்ன ஏன்னா யார் பேர் வந்திருக்கு? இதுதான் கோல்ஸ்தான். ஏட்டா சோ சோ நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் போட்டியில நிறகுலத்தா தான் நம்ம ஊருக்கு தலைவர். அவர் தர 25 லட்சம் ரூபாயில 20 லட்சம் ரூபாயில கல்யாண மண்டபம் கட்டுறோம். மீதி 5 லட்சம் ரூபாயில கோர்ட்டுக்கு செலவழிக்கிறோம். என்னண்ணே சந்தோஷம் தானே? சந்தோஷம். பணத்தை கட்டினேன். பணத்தை கட்டிடுறோம்.